எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தின் கட்டளையாக வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தின் கட்டாயமாக வந்தாரோ, அப்படித்தான் சந்திரசேகர், ஜோசப், விஜய் என்கிற மகத்தான Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்தோம். எதிர்கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிற மனம் படைத்தவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பையும் உயர்ந்த ஒரு சூழ்நிலையும் இன்று ஏற்பட்டது. இந்த சந்திப்பு இனிய சந்திப்பு, மிக உயர்ந்த சந்திப்பு. காலம் ஒரு தகுதியான தலைவரை இந்த தமிழ்கூறும் நல்ல உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தின் கட்டளையாக வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தின் கட்டாயமாக வந்தாரோ, அப்படித்தான் சந்திரசேகர், ஜோசப், விஜய் என்கிற மகத்தான ஈடு இணையற்ற ஒரு இளைஞர் இன்று காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே காலம் தீர்மானிக்கப்பட்ட தலைவராக இன்று வந்திருக்கிறார். அவருடைய தேவை இன்னும் 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை போற்றி பாதுகாக்கும். ஊழலற்ற நிர்வாகத்தையும் லஞ்சலாமண்யற்ற நிர்வாகத்தையும் தருகிற தமிழக அரசுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. தகுதி உள்ள தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் பக்கம் இன்று எல்லோரும் நகரத் தொடங்கிவிட்டார்கள். நான் கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நினைத்து பார்த்தது கூட இல்லை. எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளராக அந்த இயக்கத்தில் இருந்த காலம் தொட்டு இன்று வரை, நேற்றைய வரை நாங்கள் அந்த இயக்கத்தோடு இரத்தமும் சதையுமாக பணியாற்றி இருக்கிறோம். அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்தபோது மனவேதனை இருந்திருக்கிறது. ஆனால் அந்த மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லையே என்கிற வருத்தத்தில் தான் ஒரு நல்ல தலைவரை தேடி வந்திருக்கிறோம். நல்ல தலைவர், கனிவுடன் பேசினார், இனிமையாக பேசினார், மிக அற்புதமாக எளிமையாக பேசினார். இப்படிப்பட்ட தலைவரோடு அவரே அவர் தன்னை பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்தார். பொன்னாடையை போர்த்தி ஆரம் தழுவி இன்னும் மீண்டும் ஒருவரை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். வேறு என்ன கருத்துக்கள் என்று கேட்டார். நடுவண் அரசு பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மேகதாது அணை நடுவர் மன்றத்தில் தீர்ப்பின் மூலமாக நடுவர் மன்றம் அமைப்பால் காலதாமதம் நீட்டிக்க கூடாது, அப்படி ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்கிறது விரிவாக அதற்குரிய ஒரு தகவல்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டிருந்திருக்கிறார். இப்படி எந்த கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிற மனம் படைத்தவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உள்ளபடி இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. கட்டாயம் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது காலம் கடந்து விட்டது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவருடைய பொறுப்பு. அந்த தலைவர் அதுக்குரிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி தவறிவிட்டார். அது அந்த தலைவரிடத்துல கேட்கணும். தொண்டர்கள் நம்பிதான் அதிமுக கடந்த காலங்களில் பயணிச்சிருக்கு, பல தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. தொண்டர்களுடைய பொறுப்பு தானே சார் அது? ஒட்டுமொத்தமா அதிமுக வெற்றி பாதை கொண்டு சொல்லணுங்கிறது. அந்த தொண்டர்களை சரியான முறையிலே தலைவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த தொண்டர்களை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் அது உடைந்து திரிந்துவிடும். எப்படியோ உலக அரசியல் வரலாற்றில் பல இயக்கங்கள் இருக்கிறது. தலைமை சரியில்லை என்கிற காரணத்தினால் உடைந்து நொறுக்கப்பட்டு விட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவையை அறிந்து அதற்குரிய ஒரு யுத்தியை, அதற்குரிய ராஜதந்திரத்தை, அதற்குரிய தகுந்த பாதையை அமைக்க வேண்டும். அவர்தான் நல்ல தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இயக்கம் சுக்குநூறாக உடைந்துவிடும், அப்படி ஒரு மகத்தான காந்த கவர்ச்சிமிக்க தலைவர் இல்லை என்று சொன்னார்கள். உடைந்த கட்சியே 2ஆக இருந்ததை ஒன்றாக்கி அந்த இயக்கத்தை
மீண்டும் புத்துருவாக்கி மீட்டுருவாக்கம் செய்து 991 முதலமைச்சராக பொறுப்பேற்று அசைக்க முடியாத மக்கள் தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்தான் தலைவர். வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வி அடைந்த நிலையிலும் அதிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. தோல்வி அடைந்த ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் எங்களை போன்று இருக்கிற தொண்டர்கள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? நாங்கள் மாத்திரமல்ல, நான் என்பது என்னோடு முடிவதில்லை, அது காலம்தான் தீர்மானிக்கும். அதற்குரிய அதற்குரிய இடத்தை நம்முடைய முதலமைச்சர் விஜய் நிரப்பிவிட்டார். அதிமுக இடத்தை தாவேகா ஃபில் பண்ணி சொல்றீங்களா சார்? அதிமுக இடத்தை தாவேகா ஃபில் பண்ணி சொல்றீங்களா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.